என் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது கடவுளும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஜாய் தொலைக்காட்சியின் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த அற்புதத்தின் நேர ஒளிபரப்பில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்பில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் அனைவரும் ரொம்ப ஆவலோடு கூட வாஞ்சியோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியில பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எந்த இடத்துல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளுங்கள். கடவுள் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. விசுவாசத்தோடு கலந்து கொள்ளுங்கள். நாம் யாவரும் இணைந்து அவரை நோக்கி ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் துணையோடு கூட இந்த கால வேளையில நம்முடைய பாதத்தில் வந்து நோக்கி பார்க்கிறோம். ஜாய் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியின் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக நேரடியாக ஒளிபரப்பப்படுகிற இந்த அற்புதத்தின் நேரம் என்ற நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே மிகுந்த வாஞ்சியோடு கூட ஆவலோடு கூட நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட கடவுள் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற அருமையான நேயர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீரே இந்த நேரம் முழுவதுமாய் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கி அற்புதத்தை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் மீண்டுமாக இந்த அற்புதத்து நேரம் என்ற தொலைக்காட்சிக்கு நிகழ்ச்சிக்கு வாழ்த்து வரப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்ப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு அருமையான ஒரு பாடல் உண்டு, உங்களுக்காக நான் பாடுகிறேன். மிகுந்த சந்தோஷமான ஒரு காரியம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம், ஓ என்ன ஆனந்தம், என்ன பேரின்பம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொல்லி. நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை அல்லவா? இயேசுவின் நாமத்தினாலே நாம் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ எதை கேட்டாலும் அப்படின்னா நம்ம இஷ்டத்துக்கும் கேட்கக்கூடாது, அதான் அர்த்தம். எதை கேட்டாலும் அப்படின்னாக்கா அது அவருக்கு சித்தமானதா இருக்கிறதா, அதான் அர்த்தம். அப்போ இயேசுக்கு எது பிரியமோ அதை நாம் கேட்க வேண்டும். யாருடைய நாமத்தினாலே? இயேசு நாமத்தினாலே நாம் அவரிடத்தில் கேட்க வேண்டும். அப்போ நம்ம நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும், நான் கேட்கறது இயேசுவிடத்தில் நான் கேட்கறது எனக்கு ஒருவேளை அது பிரியமா இருக்கலாம், ஆனா அது அவருக்கு ஏற்றதா இருக்கிறதா, அது அவருக்கு பிரியமா இருக்கிறதா, அதான் ரொம்ப முக்கியம். அப்படி நாம் கேட்கும் போதுதான் அதை நமக்கு அவர் செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார்,
அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புதத்தின் நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்றால், இயேசு நாமத்தில் கேட்கும் போது நாம் அவருக்கு பிரியமானதை கேட்கிறோமா அப்படின்றதான் அர்த்தம். அப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ நான் என் சுகத்துக்காக கேட்கக்கூடாதா, என் பிரச்சனைக்காக கேட்கக்கூடாதா, என்னுடைய போராட்டத்துக்காக கேட்கக்கூடாதா, என்னுடைய கரண் பிரச்சனைக்காக நான் கேட்கக்கூடாதா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதில் தவறு இல்லை, கேட்கலாம். ஆனால் அது அவருக்கு ஏற்புடையதா இருக்கும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நமக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தை இல்ல? அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழுகிற நாம் நமக்கு ஒவ்வொரு நாளும் என்னது தேவை என்று அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதை அவர் கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். ஆகவே அதை நாம் அறிந்து கொண்டு அவரிடத்தில் நாம் கேட்க வேண்டும், அதாவது ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்க வேண்டும். நமக்கு சுகவீனம் இருக்குது அவருக்கு தெரியும், பலவீனம் இருப்பது அவருக்கு தெரியும், நமக்கு பிரச்சனை இருப்பது அவருக்கு தெரியும், எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் கேட்கும்போது எப்படி கேட்கிறோம், எவற்றை கேட்கிறோம், அது அவருக்கு ஏற்புடையதா இருக்கிறதா, அவருக்கு பிரியமா இருக்கிறதா? சுகத்திற்காக கேட்கும் போது அது அவருக்கு தெரியும், ஆமா என் பிள்ளை இந்த சுகத்திற்காக கேட்கிறாரு, இந்த அற்புதத்தை கேட்கிறாரு, அப்போ நான் அதை செய்யணும் அப்படின்னு அவர் கட்டாயம் விரும்புவார், கட்டாயம் விரும்புவார். ஆகவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த நேரத்தில் தேவையானது என்ன? இயேசு நான் கேட்பதை, நான் விரும்புகிறத அவர் விருப்பப்படி எனக்கு கொடுப்பார், எனக்கு செய்வார் என்பதில் சந்தேகம் இல்லாமல் நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவரை நோக்கி நாம் பார்த்து நாம் கேட்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட இருக்கிறது, நீங்கள் ஜெபம் செய்யும் போது எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை பெற்று கொண்டோம் அல்லது பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும், கிடைக்கும். புரியுதுங்களா? இயேசு நாமத்திலே அவர் விருப்பப்படி கேட்கிறோம். ஆனா அதே நேரத்தில் நாம் ஜெபம் செய்யும் போது அல்லது நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும் போது நாம் அதை பெற்றுக்கொள்கிறோம், பெற்றுக்கொண்டோம் என்று நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். அப்போதுதான் அது நமக்கு வாய்க்க பண்ணும், அது நமக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த காரியத்தை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சந்தேகத்தோடு கூட இயேசுவை நோக்கி பார்த்து கேட்பதல்ல. விசுவாசம் என்பது நாம் அவர் கொடுப்பார் என்று நம்புவதும் ஒரு விசுவாசம். அல்லது அடுத்தது, இயேசு நான் கேட்பதை எனக்கு இந்த நேரத்தில் கொடுக்காவிட்டாலும் நான் அவரை விசுவாசிப்பேன் என்று நம்புவதும் அடுத்த விசுவாசத்தின் அடிப்படையாகும். ஆகவே நான் ஜெபம் பண்ணிட்டேன், ஆண்டவரத்தை கேட்டேன், எனக்கு உடனே கிடைக்கலையே, உடனே நடக்கலையே என்று சொல்லி தயவு செய்து சோர்ந்து போக வேண்டாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, இயேசு ஜெபத்தை கேட்கிறவர், இயேசு ஜெபத்திற்கு பதில் தருகிறவர், இயேசு ஜெபத்தை தள்ளாதவர். அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாம் ஜெபிக்கும் போது கேட்கும் போது விசுவாசத்தோடு நாம் அவரிடத்தில் கேட்கும் போது அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார், நம்மை அவர் ஆசீர்வதிப்பார், அற்புதங்களை செய்வார். கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆகவே விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட இந்த நிகழ்ச்சியில நீங்கள் கலந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து பாருங்கள், அநேகருக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக கடவுள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. ஒரு வேதத்தில் ஒரு அருமையான ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்து ஒரு வழியாய் வந்து கொண்டிருக்கிறார். அப்போது ஒரு இடத்துல கண்கள் தெரியாத ஒரு மனுஷன் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார். அவன் இயேசுவை வருகிறார் என்று சொல்லி அவன்
அந்த சத்தத்தை உணர்ந்து அறிந்து கொள்ளுகிறான். அப்போ அங்க இருக்கிறவங்கள பார்த்து கேட்கிறா, என்ன சத்தம்? அப்ப சொல்றாங்க, இயேசு வருகிறார் என்று சொல்லி. பாருங்க, பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த அந்த மனுஷன் இப்ப என்ன செய்யறா, இயேசு வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே எழுந்து அவன் என்ன செய்யறான், கத்துகிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அப்ப அங்க இருக்கிறவங்க அதட்டுறாங்க, பேசாம இரு. ஆனா அவன் விடவே இல்லை. அவனுக்குள்ள ஒரு விசுவாசம். ஏன்னா ரொம்ப நாளா காத்துனுக்கிறான், 2 கண்ணு தெரியாது, பிச்சை எடுத்துனுக்கிறான். எப்போ எனக்கு பார்வை கிடைக்கும், இயேசு இந்த மாதிரி அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறாரே, அவரிடத்துல போனா எனக்கு சுகம் கிடைக்கும், என் கண்ணில் பார்வை கிடைக்கும் சொல்லி காத்து கொண்டிருக்கிறான். இப்ப அந்த வேலை வந்துச்சு, இயேசு வருகிறார், உடனே கத்துகிறார். எல்லாரும் அதட்டுறாங்க, ஆனாலும் அவன் அந்த கத்துறத விடல, இன்னும் அதிகமா சத்தம் போடுறான். அப்ப இயேசு அந்த வழியாய் வந்தவர் அங்க நிக்கிறார். நிக்கி பார்த்து, அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாருங்க, அவ்வளோ பெரிய கூட்டம், எல்லாரும் எவ்வளவு சத்தம் போட்டிருப்பாங்க. ஆனா இந்த மனிதன் போட்ட சத்தத்தை அவர் கேட்டார். ஏன்? அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. என்ன விசுவாசம்? நான் இயேசுவை பார்க்கணும், இயேசு இடத்துல என்னுடைய காரியங்களை சொல்லணும், என்னுடைய நிலைமையை சொல்லணும், என்னுடைய கவலையை சொல்லணும், என்னுடைய பாரத்தை சொல்லணும், அவர் தான் ஒரே வழி என்று சொல்லி அவன் நம்பினான், விசுவாசித்தான். இயேசு அவனை வர சொல்றார். வேதம் என்ன சொல்லுகிறது? அவன் எழுந்து தன் மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, நல்லா கவனிக்கணும் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இதுவரை அவனுக்கு பிச்சை எடுப்பதற்கு உதவியா இருந்தது என்ன? அந்த போர்வை. அந்த போர்வை பார்த்தா எல்லாம் பிச்சை போடுவாங்க. இப்போ இயேசு கூப்பிட்ட உடனே அவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது, இனிமே இந்த பிச்சை எடுக்கிறதுக்கு இந்த போர்வை எனக்கு தேவையில்லை, உதறி தள்ளி விட்டான். ஏன்? அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது. என்ன நம்பிக்கை வந்தது? நான் இப்ப இயேசு கிட்ட போறேன், அவர் எனக்கு சுகத்தை கொடுப்பாரு, எனக்கு பார்வை கொடுப்பாரு, இனிமே நான் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம் வந்ததுனால அந்த போர்வை அவன் தூக்கி எறிகிறான், அவரிடத்துல வருகிறான். இயேசு அவனை பார்த்து கேட்கிறார். 2 கண்ணு அவனுக்கு தெரியல, இயேசு பார்க்கிறாரு. ஆனாலும் இயேசு அவனை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்யணும்பா? அவன் சொல்றான், ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், நான் பார்வை அடைய வேண்டும். 2 கண்ணு தெரியல, பிச்சை எடுத்துனுக்கிறேன், ஆனா இப்போ நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி. இல்ல எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு சொல்றாரு, நீ போகலாம், நீ விசுவாசத்தைப்படியே உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி. அவன் சுகம் அடைந்தான். 2 கண்களும் அவனுக்கு பார்வை கிடைத்தது. மிகவும் சந்தோஷமாய் அவரை அவன் பின்பற்றி செல்கிறான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த நிலைமையில இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு பிரச்சனையோடு கூட இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, இயேசு உங்களை அறிந்திருக்கிறார். அவர் இன்றுக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? அவரிடத்துல நம்முடைய காரியங்களை சொல்லுவோம். ஆண்டவரே, எனக்கு இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த வியாதி, இந்த சஞ்சலம், என் வாழ்க்கையில தோல்வி, ஏமாற்றம், கடன் பிரச்சனை இன்னைக்கு நாம தேடி வந்திருக்கிற ஆண்டவரே, எனக்கு நீர் வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எல்லா தேவைகள் இருந்தாலும், ஹலோ ஹலோ பிரைஸ் லார்ட் பிரதர், எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. உங்க டிவி கொஞ்சம் வால்யூம் குறைச்சிக்கிறீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க பிரதர். என் பேர் எம். எனக்கு
ஆ, 14 வருஷம். கொஞ்சம் நல்லா சொல்லுங்க, கிளியரா சொல்லுங்க. 14 வருஷம் 14 வருஷமா? பிக்ஸ். சரிங்க பிரதர், சரிங்க, ரைட்டு. பணம் ஒரு போன் ஃபிராக்சர் ஆயிருக்கு. ஓஹோ, எந்த எந்த கால்லையா? காலில் போன் பிக்சர் ஆக்கிதா? வயிற்றுல இருக்கிற. ஓ அப்படியா, சரி சரி சரி. சொல்லுங்க. அதுல அதனால இது வரைக்கும் எங்கேயும் வெளியே போக கூடாது. சரி 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 ஜாம் பண்ணாத. சரி சரி சரி, கண்டிப்பா ஜெபம் பண்ணலாம். நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு நிச்சயமாய் உங்களுக்கு அற்புத சுகத்தை கொடுப்பார். நீங்க விசுவாசத்தோடு காத்து கொண்டிருங்க, அவர் மேல் நம்பிக்கை வைங்க. சரியா? நம்ம ஜெபம் பண்ணலாமா இப்போ? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எங்கள் அன்பு சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, விபத்தின் மூலமாக ஆண்டவரை எலும்பு முறிவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டு ஆண்டவரை நடக்க முடியாமல் இருக்கின்ற எங்கள் அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, அவருடைய உள்ளத்தின் பாரெல்லாம் நமக்கு தெரியும், கவலை எல்லாம் நமக்கு தெரியும் அப்பா. இன்றைக்கு அந்த பாரங்களை கவலைகளை உம்மிடத்தில் இறக்கும்படியாய் வந்திருக்கிற உமது மகனை கண்ணோக்கி பாரும், கண்ணோக்கி பாரும் அப்பா. தகப்பனே, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை அவருடைய சரீரத்தில் இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதிக்கப்பட்ட இடத்திலே நம்முடைய வல்லமை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த எலும்புகள் இயேசுவின் நாமத்தில் குணமடையும்படியாய் ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம் அப்பா. அவருக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்து நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர் எழுந்து நன்றாக நடக்கட்டும் அப்பா, நடக்கட்டும். அந்த பலவீனங்கள் எல்லாம் இயேசு நாமத்தில் மறையட்டும். ஒரு அற்புத சுகம் இப்போ இருக்கு அவருக்கு இயேசு நாமத்தில் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய கவலைகள் பாரங்கள் எல்லாம் மாறி போகட்டும், மாறி போகட்டும் அப்பா. வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள் இயேசு நாமத்திலே மறையட்டும். இப்போதே ஒரு அற்புத சுகம் அவருக்கு சரீரத்தில் உண்டாகி அவரை பலப்படுத்தி நடக்க வைக்கும்படியா இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். அவரை பலப்படுத்தும், தைரியப்படுத்தும், ஆறுதல் படுத்தும் அப்பா. உம்முடைய கிருபை அவரை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். கவலைப்படாதீங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களை சுகப்படுத்திருக்கிறார். நம்புங்க, நல்லா எழுந்து நடப்பீங்க. ஓகேவா? ஓகே, காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் ஆண்டவரிடத்துல விசுவாசத்தோடு வர வேண்டும். எப்போது? முதலாவது நாம் அவரை தேட வேண்டும், அவரிடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அதாவது வேதம் சொல்றது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா கடவுள் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். கடவுளுக்கு பிரியமில்லாம வாழ்ந்து நடந்து நாம் அவ்விடத்தில் கேட்போமானால் அது கிடைப்பது மிக அரிதான ஒரு காரியம். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நம்மை அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், அவர் நம்மை ஆளுகை செய்ய வேண்டும். அப்புறம் பாருங்க, இயேசு நமக்குள்ள வந்துட்டார்னா நாம கேட்கிறத அவர் கேட்காமையே கொடுத்துருவார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஹலோ, தோத்திரம் தோத்திரங்கம்மா, எங்கிருந்து பேசுறீங்க? நாங்க சென்னை மணலில இருந்து பேசுறாங்க. சொல்லுங்க, உங்க பேரு? எங்க பேரு ரஞ்சிதான். ரைட்டு. எங்க பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சொல்லுங்க, உங்க பையனுக்கு என்னாச்சு? எங்க பையன் வேலைக்கு படிச்சுட்டு வீட்டுல இருக்காங்க. என்ன படிச்சிருக்கிறாரு? அவரு டிப்ளமா. வேலைக்கு போறது இல்லையா? இல்ல போக மாட்டேன்ற? கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. இல்ல வேலைக்கு போக மாட்டேன்றா? வேலைக்கு போகணும்னு ஆசை இருக்குதா? ஆசையே இல்லைங்கிறது. அவனுக்கு வேலைக்கு போகணுன்ற அந்த இதே எண்ணமே வர மாட்டேன்.
படிச்சிட்டு இருக்கிறான். அதே நான் எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அந்த பிரதர் நீங்க பேசிட்டு இருக்காங்க டிவில, அவங்களுக்கு திருமணம் வேற நடக்கணும். இப்படியே வீட்டுல இருந்தாங்கன்னா என்ன பண்றது? அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பிரதர். எத்தனை பிள்ளைங்க உங்களுக்கு? எனக்கு 3 பசங்க பிரதர். 3 பிள்ளைங்க. ரைட் ரைட் ரைட். 2 பையன் 1 பொண்ணு. கல்யாணம் ஆயிடுச்சு 2 பேருக்கும். இவரு அடுத்தது கல்யாணம் ஆகணும், வேலைக்கு போகணும். பையன் பேர் என்ன? வில்சன். வில்சன் வில்சன். ஓகே 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 ரைட் ரைட். சரிங்கம்மா, ஜெபம் பண்ணுவோம். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க, நாங்களும் ஜெபம் பண்றோம். ஜெபத்தை கேட்பார். கண்டிப்பா அவருடைய வாழ்க்கையை மாற்றி அவனுக்கு ஒரு நல்ல எண்ணங்களை சிந்தைகளை கொடுத்து நடத்துவார். கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரி சொன்ன காரியங்கள் எல்லாம் கேட்டீரப்பா. அவருடைய அருமையான மகன் வில்சனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, டிப்ளமோ படித்து வேலைக்கு போக மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்படியே இருக்கிற அந்த மகனுக்காக ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஜெபிக்கிற இந்த நேரத்துல அப்பா நீர் அந்த மகனை தொடும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மகனை சந்திக்கும்படியா ஜெபிக்கிறோம். அந்த மகனுக்குள்ளா இருக்கிற எல்லா உலக பிரகாரமான சிந்தனைகளை எண்ணங்களை நீர் மாற்றி போடும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா மகனுக்காக எவ்வளவு பாரத்தோடு உங்களுடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற சகோதரியை கண்ணோக்கி பாரும். அப்பா கண்ணோக்கி பாரும். என் மகன் வேலைக்கு போலியே சுத்திட்டு இருக்கானே, வேலை தேட மாட்டேன்றானு சொல்லி மிகுந்த கவலையோடு மகனுக்காக ஜெபிக்க சொல்லுகிற இந்த காரியத்தை அறிந்திருக்கிறீரப்பா. இன்றைக்கு அந்த மகன் வில்சன் நீ தொடுவீராக. நீர் தொட்டால் மகனுடைய வாழ்க்கை மாறும். அப்பா நீர் அந்த மகனுடைய வாழ்க்கையை தொட்டால் மகனுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, ஜெபிக்கிற இந்த நேரத்தில் அந்த மகனுக்குள்ளாய் ஒரு உணர்வு உண்டாகட்டும். இயேசுவை தேட வேண்டும் என்ற ஒரு உணர்வு உண்டாகட்டும். அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்ட உணர்வு உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா இயேசு ராஜா, வில்சன் உம்மை அறிந்து கொண்டால், உம்மை தெரிந்து கொண்டால், உம்மை ஏற்றுக்கொண்டால் அவனுக்குள்ளாய் ஒரு பெரிய மாற்றம் வரும். அப்பா ஆண்டவரே, தயவாய் மனம் இறங்கி அந்த மகனை சந்தித்து மாற்றி அப்பா ஒரு ஆண்டவரை நல்ல ஒரு இருதயத்தின் சிந்தைகளை கொடுத்து தாயின் ஆண்டவரை விருப்பத்தை நிறைவேற்றும். தனக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஆண்டவரை வேலை தேடி சென்று வேலை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தகப்பனே, சகோதரிய கவலைகள் எல்லாம் மாற்றி போடும். அப்பா மாற்றி போடும். ஆண்டவர் மாற்றி போடும். அவருடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறீர். ஆண்டவர் எவ்வளோ நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க, மகனுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. அப்பா விடுதலை இல்லையேன்னு சொல்லி அவர் கவலைப்படவே கூடாது. இயேசு நாமத்தில் இன்றைக்கு எல்லாவற்றையும் சுட்டரிக்கிறாப்பா. ஒரு விடுதலை உண்டாக முடியாது. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறாப்பா. அந்த மகனை அலைக்கழிக்கிற எல்லா வேண்டாத சிந்தனைகள், வேண்டாத எண்ணங்கள் ஆண்டவரே அப்பா, தகாத ஆண்டவரே நன்னுடைய சிநேகங்கள் இயேசு நாமத்தில் இன்றைக்கு மறைவதாக மறைவதாக. சீக்கிரமாக ஒரு நல்ல அந்த மகன் வேலையை பெற்றுக் கொள்ளட்டும். நீர் வேலையை கொடுத்து ஆசீர்வதிங்க அப்பா. தாயாருடைய கண்ணீரை துடைத்து சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும். அப்பா ஜபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். இந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கவலைப்படாதீங்கம்மா, நிச்சயமா உங்க மகனை ஆண்டவர் சந்தித்து மாற்றி நல்ல ஒரு வேலையை கொடுப்பார். கவலைப்படாதீங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கை நாம் பார்க்கும்போது மிகவும் ஒரு பயங்கரமான சூழ்நிலையாய் காணப்படுகிறது. ஹலோ, சொல்லுங்க சிஸ்டர். பிரதர், என் பேர் அம்சவேணி. அம்சவேணி, எங்கிருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறோம். திருப்பூர். சொல்லுங்க சிஸ்டர். இது என் குடும்பத்துக்காக, என் சொந்த பந்தத்துக்காக நான் வந்து திருப்பின் வாசல்ல நிக்கணும், யுத்தசேனையா நிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். என்ன என்ன மெயினா இதுக்காக ஜெபம் பண்ணணும்? நான் வந்து யுத்தசேனையா நிக்கணும், அதுக்காக ஜெபிக்கணும். என்ன சொன்னீங்க? யுத்தசேனையா நிக்கணும், ஜெபிக்கணும். ஓஹோ, ரைட்டு. நீங்க எல்லாரும் ஒன்னாதான் இருக்கீங்களா?
எல்லாரும் ஒண்ணும் இல்லைங்க பிரதர். எல்லாம் என்ன சொல்றது, பாவத்துல இருக்காங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறேன். வந்து எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதான் கேக்குறேன். அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும். ஓஹோ, ரைட் 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 ரைட். நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து டீச்சர். ஓகே ஓகே ஓகே, சரி சிஸ்டர். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நிச்சயமா ஜெபத்தை கேட்பாரு, ஆண்டவர் தொடுவார். சரியா? ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகல. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வேதம் சொல்லுகிறது. நாம ஜெபம் பண்ணுவோம். கடவுள் கண்டிப்பா அவளை சந்தித்து இருதயத்தை மாற்றுவார். உங்கள் ஜெப விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்பார். ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரி அம்சுவனி அவர்கள் சொன்ன காரியத்தை கேட்டீரப்பா. அவருடைய இருதயத்தின் பாரமெல்லாம் நீர் கேட்டீர் ஆண்டவரே. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதே போல என்னுடைய குடும்பமும் சொந்த பந்துகளும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இயேசுவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி ஒரு பாரத்தோடு இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இந்த ஜெப விண்ணத்தை வைத்திருக்கிறார்களப்பா. தகப்பனே, மனுஷரால் கூடாதது தேவனால கூடும் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த சகோதரியோடு கூட இணைந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவருடைய ஜெப விண்ணப்பங்கள் படியப்பா, அவருடைய வீட்டிலே குடும்பத்திலே ஆண்டவரே இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, இயேசுவை அறியாதபடிக்கு, இயேசுவை ஆண்டவரே அப்பா தெரிந்து கொள்ளாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகளும் இயேசு நாமத்திலே மாறுவதாக அவர்கள் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ளட்டும், தெரிந்து கொள்ளட்டும், புரிந்து கொள்ளட்டும், ஏற்றுக்கொள்ளட்டும் அப்பா, ஏற்றுக்கொள்ளட்டும். இயேசு நாமத்திலே எல்லா தடைகளை உடைத்து போடும் அப்பா, உடைத்து போடும். நீரே கூட இருந்த உதவி செய்யும் அப்பா, உதவி செய்யும். குடும்பமா இயேசுவை ஏற்றுக்கொண்டு உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அவருடைய விருப்பங்கள் வாஞ்சைகள் எல்லாம் நிறைவேற்றி தாரும் அப்பா. அவர்கள் செய்கிற ஜெபத்தை கேட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி அவர்கள் அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும். நீர் இந்த அற்புதத்தை செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், கோடா கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தொடர்ந்து ஜெபம் பண்றோம், கவலைப்படாதீங்க. ஓகே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், அன்பா இருக்கிறார். ஆகவே நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை நேசிக்க வேண்டும், அவரிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். வேதத்தில் ஒரு அருமையான பெண்மணியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதாவது பழைய ஏற்பாட்டிலே 1 சாமுவேல் புஸ்தகத்தில் அன்னாள் என்ற ஒரு பெண் இருந்தார். அவளுக்கு என்ன பிரச்சனை? குழந்தை இல்லையே என்ற பிரச்சனை. திருமணம் ஆகி குழந்தை இல்லை. குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேலியா பேசுறாங்க. இப்போ அவளுக்கு துக்கம் தாங்க முடியல, ரொம்ப வேதனை, போராட்டம். ஆனா அண்ணன் என்ன செய்யறாருக்கா, ஒரு காரியம். ஹலோ எஸ், பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட். உங்க பேரு? அருள் காந்தி. அருள் பாக்கியா? அருள் காந்தி. காந்தி. அருள் காந்தி. எங்கிருந்து பேசுறீங்க பிரதர்? எங்க? விருதாச்சலம். சொல்லுங்க. நெய்வேலி. கொஞ்சம் ஒய்ஃபுக்காக ஜாப் பண்ணிக்கணும். கிரியேட்டிவ் லெவல் கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன லெவல்? கிரியேட்டிவ் லெவல் அதிகமா இருக்கா? ஒரு 4.5 இருக்குது. ஓஹோ. ஆப்ஷன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி திரும்ப டிசைட் பண்ணி வீட்டுல அழைச்சு வந்துருக்கிறேன். அவளுக்காக ஜாப் பண்ணிக்கணும். கொஞ்சம் தூக்கம் நல்லா வரலங்கிறா, ஜாப் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, ரைட் ரைட். கொஞ்சம் சரி, ஜாப் பண்ணல, கவலைப்படாதீங்க. எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான அருள் காந்தியுடைய மனைவிக்காய் ஜெபம் பண்றப்பா. சரீரத்தில் ரத்தத்தில் அந்த பிளட் கவுண்ட் எல்லாம் அதிகமா இருக்குன்னு சொல்லி கவலையோடு உடைய முகத்தை நோக்கி பார்க்கிறப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை உருவாக்குற நீர், குறை பண்ணுகிற நீர் ஆண்டவரே. அவருடைய மனைவியுடைய சரீரத்தில் அந்த லெவல் எல்லாம் நார்மலுக்கு வரும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். பரிபூர்ண சுகத்தை கொடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ பிரதர். கவலைப்படாதீங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்திருக்கிறார், நார்மல் ஆயிடும். ஓகேவா?
என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த அன்னாள் என்ற சகோதரி என்ன செய்கிறாள்? மிகுந்த போராட்டத்தோடு அவள் வாழ்க்கை இருக்கிறார். ஆனால் அன்னாள் ஒரு காரியத்தை செய்கிறாள். என்ன செய்கிறாள்? நேர தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறார். ஆலயத்திற்கு வந்து முழங்கால் படியிட்டு வேதம் சொல்லுகிறது, அவள் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஊற்றிவிட்டாள் என்று சொல். அப்படின்னா அன்னாள் ஒன்றைய மறைக்கல, தன் வாழ்க்கையில் இருக்கிற ஒன்றைய மறக்கல. ஜபம் பண்ண வந்திருக்கிறா, அவ நேரா கேட்டிருக்கலாம், என்னன்னு கேட்டிருக்கலாம், ஆண்டவரே எனக்கு குழந்தை கொடுன்னு கேட்டிருக்கலாம். ஆனா அதை மட்டும் கேட்கல. அவருடைய வாழ்க்கையை நொறுக்குகிற, இருதயத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் தேவனுடைய பாதத்தில் ஊற்றி விட்டார். ஒன்னையும் மறைக்கலைங்க, ஒன்னுத்தையும் மறைக்கல. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரிடத்தில் நாம் ஜெபிக்க முடியாது வந்திருக்கிற நேரத்தில் ஜெபம் செய்யும் போது நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். ஒன்னையும் மறைக்க கூடாது, ஒன்னையும் மறைக்க கூடாது. பாருங்க, கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவளுக்கு ஒரு அருமையான ஆண் குழந்தை கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு பிறகும் குழந்தைகளை கொடுத்து ஆசீர்வதித்தார். இதுதான் ஜபத்தின் ஒரு அற்புதமான ஒரு காரியம். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்கிறோம்? நமக்கு என்ன தேவை அதை மட்டும் கேட்டுறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அவர்கிட்ட சொல்றதே இல்லை. அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய ஜபத்திற்கு மட்டுமல்ல, அந்த ஜபத்திற்கு நம்முடைய வாழ்க்கையிலே தடையா இருக்கிற காரியங்களை ஏற்றுடுத்த சொல்லி நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அப்போதான் நம்ம வாழ்க்கையில விடுதலை உண்டாகும், அந்த ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதை நாம் மறந்து போகவே கூடாது. அன்னாள் இருதயத்தை ஊற்றிவிட்டால் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாள். ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? அவள் இனி துக்கமுகமாக இருக்கவில்லை. அவ்வளவுதான், போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் துக்கமே அவளுக்கு இல்லை. ஏன்? எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றி விட்டால், கொட்டி விட்டால், சொல்லிவிட்டால், இருதயத்தில் ஒண்ணுமே லேசா ஆயிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க, ரொம்ப பிரச்சனை, ரொம்ப போராட்டம், ஏதாவது ரொம்ப கவலைலாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்கனாக்கா, யார்கிட்டயாவது போய் சொல்லிடலாமான்னு என்ன பண்ணுவாங்க, போய் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. சொல்லிவிட்டு அப்போ சொல்லுவாங்க, அப்பாடா எனக்கு இப்போதான் ரொம்ப லேசாக இருக்குது, எல்லாம் சொல்லிட்டுனா இப்போதான் எனக்கு ரொம்ப லேசாக இருக்குது, அப்படி அமைதியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொன்னது யார்கிட்ட? மனுஷங்கிட்ட. இனிமேதான் பிரச்சனையே ஆரம்பமாகும். என் அன்பு சகோதர சகோதரிகள், மனுஷங்கிட்ட சொல்றது இல்லை, நம்முடைய இருதயத்தை கடவுளத்தில் ஊற்றி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நிச்சயமாய் நடக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. ஆகவே நாம் தைரியம் கொள்ளும், சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நாம் விசுவாசத்தோடு கேட்கிற ஒவ்வொன்றுக்கும் நிச்சயமாய் கடவுள் பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை நேசிக்கிறார், நம் மீது அன்பா இருக்கிறார். ஆனால் நம்முடைய காரியம் என்ன? அதை நாம் சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும், பார்க்க வேண்டும். அதை நாம் மறந்து போகவே கூடாது. ஆகவே தேவனிடத்தில் விசுவாசத்தோடு நாம் கேட்கும்போது அவர் நிச்சயமாய் நமக்கு பதில் கொடுப்பார் என்று நாம் நம்ப வேண்டும், நம்ப வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அநேக நேரங்களில் நாம் என்ன செய்யணும்? எவ்வளோ ஜெபம் பண்ணிட்டேனே, எனக்கு கிடைக்கலையே, ஏன் எனக்கு இது நடக்கல அப்படின்னு நாம் என்ன செய்யறோம்? சோர்ந்து போகிறோம். என் ஜபத்தை ஆண்டவர் கேட்கலையா, என் ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டான்ற அப்படின்னு நாம் என்ன செய்யறோம்? சோர்ந்து போறோம். இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாள் ஜபத்தை கேட்காமல் இல்லை, ஜபிக்கிறதை கேட்கிறார். ஆனால் அந்த ஜபத்திற்கு அவர் பதில் கொடுக்கல நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகவே கூடாது. நிச்சயமாய் பதில் கொடுப்பார். ஒரு நேற்றம் வரும், ஒரு நேரம் வரும், ஒரு சமயம் வரும். அந்த நேரத்தில் அவருடைய ஜபத்திற்கு பதில் நிச்சயமாய் நமக்கு கிடைக்கும். அதுவரை நாம் என்ன செய்யணும்? பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். ஜபம் பண்ணிட்டுமா, அதோடு நம்ம வேலை முடிஞ்சு போச்சு. கிரியை செய்கிறவர் இயேசு கிறிஸ்து, அற்புதத்தை செய்கிறவர் அவர். சொல்ல வேண்டியது நம்ம கடமை, செய்ய வேண்டியது அவருடைய வேலை. அதை நாம் நம்ப வேண்டும். நான் சொல்லிட்டேன், எங்க அப்பா இயேசு கிட்ட சொல்லிட்டேன், அவ்வளவுதான், அவர் எனக்கு நிச்சயமாய் செய்வார். அந்த நேரம் வரைக்கும் நாம் காத்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது. ஹலோ ஹலோ, சோத்திரம் பிரைஸ் லார்ட் சிஸ்டர், எங்கிருந்து பேசுறீங்க?
நான் வந்து இல்ல, எங்கிருந்து பேசுறீங்க சிஸ்டர்? எங்கிருந்து பேசுறீங்க? பிரேமா பேசுறேன். உங்க பேர் என்ன சொல்லுங்க? எதுக்காக ஜெபம் பண்ணணும்? பிரேமா. பிரேமா, சொல்லுங்க, என்ன ஜெபம், ஜெப குறிப்பு உங்களுது? ஒரு வருஷம் மாத்து மாத்து எடுத்துருக்கேன். பையன் வீட்டை நடக்கிறேன். ஆண்டவர் பெருசாலும் நடக்கிறதுனாலும் நான் சுகமாட்டேன். என் குடும்பம் வந்து ரசிக்கணும், கடவுள் ஏற்றுக்கிறணும். என் குடும்பம் கஷ்டப்படுது. என் பையன் வந்து கடையனாகி திரும்பிருக்கு மருமக. என் பேச்சு வச்சு நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு பார்த்தவரும் கல்யாணம் வேணாம்ல. ஏன்னா அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி போயிடுச்சு. நாங்க பிள்ளைத்துக்கு வளர்க்கலாம். அவன் 3 வயசு சுத்திட்டு இருந்தான். இப்ப 6 வயசு ஒன்னா படிக்கிறேன் பேச்சு. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா எனக்கு வேணாம், கல்யாணம் பிள்ளை வளர்த்து இருந்துக்கிறேன்றாப்புல. நான் உடம்பு முடியாம இருக்கிறேன். நாட்டோட பிள்ளை சொன்னா 33 வயசுக்கு ஆகுது என் பையனுக்கு. கடவுளுக்கு ஏதாவது நல்ல ஒரு மனவாட்டி அமைஞ்சு குடும்பமா இருந்து கடவுள் எடுத்து ரெச்சி போட்டு வாழ் நல்ல சுகத்தை போகணும் ஆண்டவர். சரி, எங்கிருந்து பேசுறீங்க? நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? திருப்பூர்ல இருந்து பேசுறீங்களா? சரி 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 சரி, ஒன்னும் கவலைப்படாதீங்க. நம்ம நெருக்கடியா இருக்கு. வீட்டுக்கு வருமானம் ஒண்ணு கிடையாது. சரியா ஓகே ஓகே, நாம் ஜெபம் பண்ணுவோம், கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இயேசு ராஜா நமக்கு சோகத்தை கொடுப்பார், உங்க பிரச்சனையை மாற்றுவார். சரியா? சரி சரி சரி, ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, எங்கள் அன்பு சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் சொன்ன எல்லா காரியங்களையும் நீர் கேட்டிருக்கிறீரப்பா. ஒரு வாழ்க்கையில குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள், பிள்ளைகள் வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், குடும்பத்தில் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. இவ்வளோ ஜெபம் பண்ணியும் எனக்கு இது நடக்கலையே என்று சொல்லி இன்றைக்கு சோர்ந்து போய் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்கிறாங்கப்பா. தகப்பனே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கு இயேசு மீது தன்னுடைய பாரத்தை எல்லாம் வைத்திருக்கிறாங்கப்பா. அவர் குடும்ப காரியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறாங்க. நிச்சயமாக முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீங்களே. இயேசு நாமத்தில் இன்றைக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. அருமையான சகோதரருடைய குடும்பத்தில் அவர்களை வேதனைப்படுத்துகிற, கலங்கப்படுத்துகிற, கவலைப்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளும், போராட்டங்களும், குடும்ப சமாளத்துக்கு எடுக்கிற எல்லா சூழ்நிலைகளும் இயேசு நாமத்தில் மாறுபடியாய் ஜெபிக்கிறப்பா. குடும்பத்தில் ஒரு அமைதி உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு ஆண்டவரே அப்பா விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஒவ்வொரு ஒற்றுமையா இருக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்கப்பா. சகோதரருடைய கவலைகள், பாரங்கள் எல்லாம் மாறி போகட்டும், மாறி போகட்டும். அவருக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை கொடுத்து நடத்துங்கப்பா. தகப்பனே, இந்த குடும்பத்திற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா ஆண்டவரே தீய சக்திகளையும், அந்தகார கிரிகளையும் இயேசு நாமத்திலே சுட்டரிக்கிறாப்பா. நீரே இந்த ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதித்து, பிரச்சனைகளை மாற்றி, தேவைகளை சந்தித்து, ஆசீர்வதித்து ஒரு விடுதலை கொடுத்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சகோதரியை பலப்படுத்தும். கவலைகள், பாரங்கள் எல்லாம் மாறி போகட்டும். நீ ஜபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோங்க நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ சிஸ்டர். தொடர்ந்து ஜெபம் பண்றோம், கவலைப்படாதீங்க. சரியா?
கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நம்முடைய பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று சொல். அப்படின்னா இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் நமக்கு எதிராக எல்லாம் நல்லா நடக்கும்னு நாம் சொல்லவே முடியாது. ஆகவே தான் இயேசு ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்றார். அப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கும் போராட்டம் நிச்சயம் இருக்கும், தோல்வி நிச்சயம் இருக்கும், பலவீனம் நிச்சயம் இருக்கும், சஞ்சலம் நிச்சயம் இருக்கும், வியாதி நிச்சயமா இருக்கும். ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், பிரைஸ் தி லார்ட். ஹலோ, நாங்க ஜெபம் பண்றோம் சிஸ்டர். ஹலோ, உங்களுக்கு கேக்குதா சிஸ்டர்? எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ. அன்பு சகோதர சகோதரிகளே, அதை நாம் மறந்து போகக்கூடாது, மறந்து போகவே கூடாது. இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறது, நமக்கு எதிராக எல்லாம் நடக்கும், நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்கு ஒரே ஒரு பாதுகாப்பு இயேசு கிறிஸ்து தான். அவரை நம்பிதான் நாம் வாழ வேண்டும், அவர் தான் நமக்கு ஆறுதல். ஹலோ, பிரைஸ் லார்ட் சிஸ்டர். எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திருப்பூர்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க சிஸ்டர். ரெண்டு பசங்க இருக்காங்க. ரெண்டு பிள்ளைங்க என்ன பண்றாங்க? படிக்கிறாங்களா? சரி. யாருக்கு? அப்படியா? ஓ, ஆட்ல ஓட்டியா? அப்படியா? கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா, கவலைப்படாதீங்க. நிச்சயமா அருமையான ஒரு குழந்தை கொடுத்த கடவுள் ஒரு நாளும் அந்த குழந்தையை விட மாட்டார், கைவிட மாட்டார். நம்ம ஜெபம் பண்ணுவோம், அந்த ஓட்டையெல்லாம் கடவுள் மாற்றி போடுவார், நல்ல சுகத்தை கொடுத்து. அப்படியா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா சுகம் கொடுப்பார். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். இயேசு அற்புதத்தை செய்து அந்த பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை கொடுப்பார். அடுத்ததான் நீங்க அங்க போய் டெஸ்ட் பண்ணும்போது அந்த ஓட்டையா அங்க இருக்காது. சரியா? ஜெபம் பண்ணுவோம். எங்க பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு நீ கொடுத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. குறிப்பாக ஆண்டவரே, அந்த குழந்தைக்காக ஜெபிக்கிறோம். இருதயத்தில் ஓட்டை இருக்கிறேன்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்கிறாங்கப்பா. தகப்பனே, நீர் கொடுத்த பிள்ளையப்பா, நீர் கொடுத்த ஈவு, நீ கொடுத்த குழந்தையப்பா. தகப்பனே, அந்த குழந்தைக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, இருதயத்தை உண்டாக்கினவர் நீர் ஆண்டவர், இருதயத்தை சிருஷ்டித்தவர் நீர் ஆண்டவர். ஆகவே அந்த குழந்தையுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த ஓட்டையை உம்மால மட்டும்தான் சரி செய்ய முடியும் அப்பா. ஆகவே இன்றைக்கு விசுவாசத்தோடு உடைய பாதங்களை பிடித்து கேட்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே அந்த இருதயத்தில் இருக்கிற ஓட்டைகள் மறையட்டும் அப்பா, மறையட்டும், மறையட்டும், இப்போதே மறையட்டும், மறையட்டும் அப்பா. ஒரு அற்புத சுகம் இயேசு நாமத்தில் அந்த குழந்தைக்கு உண்டாகட்டும். அடுத்த முறை செக் பண்ணும்போது அந்த ஓட்டை முழுதுமாய் காணாமல் போகட்டும் அப்பா. அந்த குழந்தை நன்றாக வளரட்டும். உமக்கு சாட்சியுள்ள பிள்ளையா அந்த பிள்ளை விளங்கட்டும்.
இந்த குடும்பம் முழுவதும் நமக்கு சாட்சியா இருக்கட்டும். குடும்பத்தை ஆசீர்வதியும். பண கஷ்டங்கள்லாம் மாறி போகட்டும். தேவைகளை சந்தியும். நல்ல வருமானத்தை கொடுத்து இந்த குடும்பத்தை நீர் ஆண்டவரே பெருக பண்ணும். ஆசீர்வதிங்க. கவலைகள் துக்கங்கள்லாம் மாறி போகட்டும். ஒன்று அவளை சேதப்படுத்தவே கூடாது. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே சிஸ்டர், கவலைப்படாதீங்க. கடவுள் ஜெபத்தை கேட்டிருக்கிறாரு, அற்புதத்தை செய்திருக்கிறார். நம்புங்க, விசுவாசிங்க, பெரிய காரியங்களை எதிர்பாருங்க. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆகவே நாம் நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்வோம். எனக்கு உதவி செய்கிற ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிறார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. வேதத்தில் தாவீது என்ற ஒரு பக்தனை குறித்து வாசிக்கிறோம். கடவுளுக்கு மிகவும் பிரியமான ஒரு மனுஷன். தாவீது சொல்றாரு சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பர். ஹலோ பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். என்ன மாவட்டம்? திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டுல இருந்து பேசுறீங்க. உங்க பேர் சிஸ்டர்? வேதமணி. சொல்லுங்க சிஸ்டர். என் மகன் நிர்மல் விஜயச்சந்தர், மருமகள் ரமேஷ் பிரியாங்க. திருமணமாகி 5 வருடம் முடிய போகுதுங்க. 5 வருஷம் முடிய போகுதா? ஆமாங்க. குழந்தை பாக்கியத்துக்காக நான் தெரிஞ்சுக்கணும். உங்ககிட்ட ஜெபிக்கிறதுக்கு கேட்கறேன் நானு. கண்டிப்பா கண்டிப்பா ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமா ஒரு குழந்தை பாக்கியத்தை கடவுள் கொடுப்பார். அவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே கிடையாது. சரிங்களா? ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம். அருமையான சகோதரி சொன்ன ஆண்டவரே, ஜெபத்தை நீர் கேட்டிருக்கிறீர் அப்பா. அவருடைய மகனுக்காக மருமகளுக்காக ஜெபம் பண்றோம். திருமணமாகி 5 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி கவலையோடு பாரத்தோடு இன்றைக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிற சகோதரிய ஜெப குறிப்புக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்பா. ஆகவே இப்போது ஜெபிக்கிற இந்த ஆண்டவரே நொடி பொழுதிலே இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை அந்த ஆண்டவரே சபையுடைய கர்ப்பத்தில் இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு குழந்தை பாக்கியத்தை வைக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா. கர்ப்பத்தை அடைத்திருக்கிற எல்லா அடைப்புகள் இயேசு நாமத்தில் மறையட்டும். தகப்பனே, உமால கூடும் அப்பா. இப்போதே ஆண்டவரே அந்த சகோதரிக்கு ஒரு அற்புதத்தை செய்து ஆண்டவரே அப்பா ஒரு நல்ல குழந்தை பாக்கியத்தை பெற்றெடுக்க முடியாத கிருபை கொடுத்து நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். அந்த கவலையெல்லாம் மாறட்டும், மாறுகளெல்லாம் மாறட்டும் அப்பா. இயேசு ஜெபத்தை கேட்டார், குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி சாட்சியாய் சொல்ல முடியாத ஆண்டவரே ஒரு இருதயத்தை கொடுத்து நடத்தும். இது அப்படியே செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஆண்டவர் நிச்சயமா குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். கவலைப்படாதீங்க, தொடர்ந்து ஜெபம் பண்றோம். ஓகே, காட் பிளஸ் யூ. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சொல். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, அதனால தாவீதுடைய வாழ்க்கையில போராட்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, சோதனை இல்லை, வேதனை இல்லை, தவிப்பு இல்லை, கண்ணீர் இல்லை, கவலை இல்லை அப்படின்னு. ஆனால் நீங்கள் வேதம் முழுதும் வாசித்து பாருங்க, தாவீதுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கம், எவ்வளோ போராட்டம், எவ்வளோ தவிப்பு, எவ்வளோ சஞ்சலம், எவ்வளோ வேதனை, எவ்வளோ கண்ணீர் எல்லாம் இருந்தது. ஆனாலும் தாவீதுக்கு ஒரு நம்பிக்கைன்னா, இயேசு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு சகாயர், நான் ஒரு விதத்தில் குறைப்பட்டு போக மாட்டேன், நான் தாட்சி அடைய மாட்டேன். இயேசு கடவுள் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி தாவீதை நம்பினார். ஆகவேதான் தாவீதுக்கு எல்லா நேரத்திலும் கடவுள் கூட இருந்து உதவி செய்து தப்பு வைத்து பாதுகாத்து ஒரு ராஜாவாக அவரை உயர்த்தினார். என் அன்பு சகோதர சகோதரிகள், நமக்கும் அந்த நம்பிக்கை வேண்டும். அநேக நேரங்களில் நம்ம சோர்ந்து போறோம், கடவுள் என்னை கைவிட்டார்,
என் ஜபத்தை கேட்கல, என் ஜபத்தை தள்ளிட்டார். அதனால தான் எனக்கு இந்த நிலைமை போராட்டம் இல்லவே இல்லை. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறான்னு நாம் நம்பி விசுவாசித்து நடக்க வேண்டும். அப்போதான் என்ன வந்தாலும் எது நேர்ந்தாலும் ஒன்று நம்மை சேதப்படுத்தவே படுத்தாது, ஒன்று நம்மை நெருங்கவே நெருங்காது. ஹல்லேலூயா. ஹலோ ஹலோ, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? வா, எங்கிருந்து பேசுறீங்க? எங்கிருந்து பேசுறீங்க? அவனுக்கு திருமண தடை, வயசு 34 ஆகுது, திருமண தடையா காணப்படுவது. அதுக்கும் ஜெபம் பண்ணதான். உங்க பேர் சிஸ்டர், எங்கிருந்து பேசுறீங்க நீங்க? என்ன பேரு புஷ்பா, அவனுக்கு பாட்டி நாய், என்ன பேர மகளுக்கு மகனாக அந்த பாட்டு இயற்கை பாட்டு ஜெபல். இல்ல, எங்கிருந்து பேசுறீங்க நீங்க? எங்க, எந்த இடத்துல இருந்து பேசுறீங்க? நான் மாத்தாண்டேன். மாத்தாண்டமா? ரைட் 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 ரைட். 34 வயசு ஆயிடுச்சு, திருமண தடையா காணப்படுது. சரி சரி சரி, ஜெபம் பண்ணலாமா? நம்மளை பார்த்தாங்க அவர் எடுத்தாங்க, நீங்க எடுத்தியா? சொல்லுங்க. நேரடி நடந்ததுக்கு அங்க எல்லாரும் சொல்லி நானும் பேசுறேன், அவர் எடுக்கல, அவர் எடுக்க மாட்டாரு. சரி, ஓகே 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 ஓகே, ரைட். சரி சரி சரி, ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபம் பண்றோம். அருமையான சகோதரி அவர்கள் உள்ளம் உடைந்து அப்பா பாரத்தோடு சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்டிருக்கிறீர் அப்பா. தகப்பனே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை அப்பா. இன்றைக்கு இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். சகோதரிய வாழ்க்கையில், அவர் குடும்பத்தில் ஆண்டவரே எல்லா இருக்கிற பிரச்சனைகள், போராட்டங்கள் இயேசு நாமத்திலே மறைமுடியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பத்தை சமாதானத்தை கெடுக்கிற, சந்தோஷத்தை கெடுக்கிற, நிம்மதியை கெடுக்கிற எல்லா விதமான தீமைகள் இயேசு நாமத்திலே மறைமுடியாக ஜெபிக்கிறோம். நீர் சொன்னீர், நான் கொடுக்கிற சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல என்று சொல்லி. ஆகவே இந்த குடும்பத்திலே, ஒவ்வொரு வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானம் நிறைவாய் தங்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையில உம்முடைய ஆண்டவரே சமாதானம் அவர்களை பலப்படுத்தும்படியாய், தைரியப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஒவ்வொருடைய கவலைகள், பாரங்கள் எல்லாம் மாறி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நீரே இந்த குடும்பத்தின் தலைவராக இருந்து எல்லாவற்றையும் ஆளுகை செய்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு இந்த வீட்டிலே ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு முழுதுமாய் விளங்கும்படியாக இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் செய்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you sister. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அற்புத நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற, அற்புதம் நேரம் என்ற நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். கடவுள் அற்புதங்களை செய்கிறவர், சந்தேகம் இல்லை. ஆனால் ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஹலோ பாஸ்டர் கோத்ரா. தோத்ராம், எங்கிருந்து பேசுறீங்க? எனக்கு பேரனுக்கு திருமண தடையா காணப்படுது. திருமண தடை. என்ன உங்க பேர்? திருமண தடை. உங்க பேர் என்ன? பேரு ஜெபன். அப்படியா? எங்க? அவன் நெய்யூர்ல ஒரு சவால் இருக்கேன். எந்த இடத்துல இருக்காரு? நெய்யூர்ல சிஎஸ் பாஸ்டா இருக்காரா? ஆமா, இருக்கேன். திருமண வயசு 34 ஆச்சு. ஓஹோ, அதுக்காண்டி ஜெபம் பண்ணணும். சரி 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 சரி. அதுக்காண்டி என் மகளுக்கு கடன் பிரச்சனை, நிறைய குடும்பல பைசா கிடைக்கல, அதுக்காண்டி ஜெபம் பண்ணணும். ஓகே ஓகே. உங்க பேரு? பாட்டி. ஓஹோ, ரைட் ரைட் ரைட். சரி, ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசு நாமத்தில் ஜெபம் பண்றோம். அருமையான
சகோதரியுடைய பாரணக்காய் ஜெபம் பண்றப்பா. உம்முடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அந்த அருமையான சகோதரனுக்கு திருமணம் ஆகவில்லை என்று சொல்லி ஜெபிக்க சொல்லி இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆண்டவரே அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம், ஊழியருக்காக ஜெபிக்கிறோம். அவருக்கு ஆண்டவரே நல்ல ஏற்ற துணையை ஆண்டவரை நீர் ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஊழியத்திற்கு துணையாக இருக்கும்படியாக உமக்கு பயந்த ஒரு நல்ல மகளை அவருக்கு நீர் ஆண்டவரை துணையாக ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வருஷத்திற்குள்ளாகவே அவருக்கு திருமணம் நடந்து குடும்பத்தை கட்டி ஆசீர்வதிங்க அப்பா. எல்லா தேவைகளையும் சந்தியும், எல்லா தேவைகளையும் சந்தியும் அப்பா. எல்லா கடன் பிரச்சனைகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் உம்முடைய கிருபை அவளை தாங்கட்டும், பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடவுள் கவலைப்படாதீங்க சிஸ்டர், ஜெபம் பண்ணி கடவுள் செய்வார். ஓகேவா? God bless you. ஹலோ, பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட் பிரதர். நான் பெரம்பூர்ல இருந்து சொர்ணம் பேசுறேன் பிரதர். பெரம்பூர்ல இருந்து சொர்ணம். சொல்லுங்க சிஸ்டர். என்னுடைய மகளுக்கு மேரேஜ் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. மகளுக்கா? மேரேஜ் மகள் எத்தனை வருஷம் ஆச்சு? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. 3 இயர்ஸா? 5 இயர்ஸ். 3 முறை கன்சீவ் ஆயும் 3 முறை அபார்ஷன் ஆயிடுச்சு. டாக்டரே பண்ண சொல்லிட்டாங்க, ஹார்ட்பீட் கம்மியா இருக்குங்க. அதுக்காக கொஞ்சம் தெரியுங்க பிரதர். சரி சரி சரி, ஜெபம் பண்ணலாம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அருமையான சகோதரனுடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, குழந்தை பாக்கியம் பெற்று அவர்கள் கர்ப்பம் கலைந்திருக்கிறது அப்பா. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம். அவர் குழந்தை பாக்கியத்தை பெறக்கூடாதபடிக்கு இருக்கிற எல்லா தடைகள் இயேசு நாமத்திலே மறையட்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு நல்ல அப்பா ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து அந்த மகளை பலப்படுத்தும். மீண்டுமாய் அந்த மகள் கர்ப்பம் தரித்து ஒரு அழகான பிள்ளை பெற்றெடுக்க முடியாத கிருபையை கொடுத்து நடத்தும். ஆசீர்வதிங்க அப்பா, ஆசீர்வதிங்க. எல்லா தீங்கும் விலக்கி போடும். உடைய கிருபை தாங்கட்டும். சகோடைய கண்ணீரை தொடையும், கவலையை மாற்றும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற இந்த அற்புதத்தை எடுத்துக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you sister. சகோதர சகோதரிகள், அன்பான சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறார், அன்பா இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். ஜாய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக ஒளிபரப்பப்படுகிற இந்த அற்புதத்தின் நேரம் என்ற நேரடி ஒளிபரப்பின் மூலமாக நீங்கள் பெற்ற அற்புதங்களை எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்ப்பாக இருக்கும். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணோமா? எங்கள் பரலோக பிதாவே, இந்த அற்புதத்து நேரம் என்ற நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருமையான ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். யாரெல்லாம் ஜெபிக்க சொன்னார்களோ, ஜெப குறிப்புகளை சொன்னார்களோ, அத்தனை பேருக்கும் அப்பா நீர் அற்புதத்தை செய்து அவர்கள் உள்ளத்தை சந்தோஷப்படுத்தும், மகிழ்ச்சியாக்கும். கவலைகளை மாற்றி போடும், பிரச்சனைகளை மாற்றி போடும், வேதனைகளை மாற்றி போடும், சஞ்சலைகளை மாற்றி போடும், போராட்டங்களை எடுத்து போடும் அப்பா. அவர்களை வேதனைப்படுத்துகிற எல்லா துக்கங்கள் மறைந்து போகட்டும் அப்பா, மறைந்து போகட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க அப்பா. ஜெபிக்க சொன்ன ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய ஜெப குறிப்புகளுக்கு நீர் ஆண்டவரை பதில் கொடுத்து அவரை மகிழ பண்ணும் அப்பா, சந்தோஷப்படுத்தும். இந்த நிகழ்ச்சி அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மீதும் வல்லமை இறங்குவதாக, அற்புதத்தின் வல்லமை இறங்குவதாக, சுகம் கொடுப்பதாக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகள் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் அப்பா. உம்மை ஏற்றுக்கொள்ளட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க அப்பா. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக வல்லமையான காரியங்களை செய்து நடத்துங்க அப்பா. ஜாய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியை இன்னும் மென்மேலும் பெருக பண்ணுங்க.
உம்முடைய கிருபையின் கருணைக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீண்டுமாய் நாங்கள் சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரும் ஜாய் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக அன்போடு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். God bless you.